பை எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பை எலெக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு முனைப்பில் வந்து போட்டி போடுவாங்க. திமுக வந்து சாதாரணமாக அந்த தொகுதியை விடாது. ஆக்ரோஷமாக இருக்கிறத விட அனுதாபம் மூலியமா எப்படியாவது வாக்கு பெறணுன்ட்டு தான் முயற்சிப்பாங்க. பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி அங்கே வந்து நடக்க போகுது. இவங்க ஆளுங்கட்சின்றதுனால வந்து பணத்தையும் செலவு பண்ணுவாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க. இந்த தேர்தலோட வெற்றி தோல்வி 2026 சட்டமன்ற தேர்தலை பாதிக்குமா? அதெல்லாம் பாதிக்க வாய்ப்பே இல்லை. இடைத்தேர்தல் என்பது வேறு, பொது தேர்தல் என்பது வேற. இடைத்தேர்தலில் மக்களுடைய மனசு வேற, பொது தேர்தலில் மக்களுடைய மனசு வேற. இடைத்தேர்தலில் பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சுட்டு போட்டுடா அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. அதிகமாக யார் காசு கொடுப்போம், அவனு ஓட்டு போட்டு போவோம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு எந்த பலனும் இல்லை அப்படின்ற மனப்பான்மையில் ஒரு 5-10% மக்கள் இருப்பாங்க. அந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையிலும் யார் நின்று திமுகவில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செத்துறாங்க. பாமக வந்து முழுக்க களத்தில் இறங்குவாங்க. அவங்கள வந்து சாதாரணமாக விட மாட்டாங்க. அது வன்னிய மக்களுடைய பெல்ட்ன்றதுனால இப்போ பாமக வந்து என்ன சொன்னால், டாக்டர் வந்து ஒரு சமுதாயத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், சமுதாயமே என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு கூட அழுக கூட வாய்ப்பு இல்லை. இந்த வன்னியர் சங்கம்லாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க, நம்ம பாமகக்கே ஓட்டு போடலாம் அப்படி சங்கம் முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கா? சங்கம் இங்கே எதுவுமே இல்லைம்மா. வன்னியர்னு சொன்னால் பாமக மட்டும்தான். பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு இப்படி ஒரு படுதோல்வி வர காரணமே என்ன சொன்னீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சது தான். பாஜக கூட கூட்டணி வைக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தாங்க. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் சௌமியா அன்புமணி கூட தோக்க காரணம். 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது வரலாற்றில் வந்து அது ஒரு மைல்கல்லாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கே வந்து எப்படின்னா ஏற்கனவே 4% வாங்கியிருக்காங்க. இன்னும் 1-2% கூட வாய்ப்புகள் இருக்கிற தவிர நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாது. நாம் தமிழர் கட்சி வளர அது மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு போவோம். என்ன ஆபத்தான நிலைக்கு போவோம்? பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ் தேசியம் தான், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டி தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா சீமானு? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வாங்கம்மா. சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பை எலெக்ஷன் வரப்போகுது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ அதில் வந்துட்டு நாம் தமிழர் இன்னைக்கு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். போன எலெக்ஷனுக்கும் அதுக்கு முன்னாடியாவது 2019 இடைத்தேர்தலில் அதிமுக வின் பண்ணாங்க சார். திரும்பி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகலேருந்து புகழேந்தி அவர் ஜெயிச்சிருந்தாரு. இப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் இந்த இடைத்தேர்தல் நடத்த போகுது. 2019 இடைத்தேர்தலில் நாம் தமிழர் 2% ஓட்டு வாங்கியிருந்தாங்க அந்த தொகுதியில். அடுத்து 2021 அதே தொகுதியில் 4% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். ஸோ இப்போ அடுத்த எலெக்ஷன், இப்போ இந்த 2024 இந்த பை எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பை எலெக்ஷன் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். ஒன்று ஏன்னு சொன்னீங்கன்னா, திமுக வந்து ஆளுங்கட்சி எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு முனைப்பில் வந்து போட்டி போடுவாங்க. அது ஈரோடு இடைத்தேர்தலில் எப்படி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி EVK இளங்கோவனை ஜெயிக்க வச்சாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இவங்க திமுக வேட்பாளரின் போது இன்னும் வந்து அது வேகம் காட்டுவாங்க. அதனுடைய முன்னோட்டமாக தான் நாம் இப்போ பார்க்க வேண்டியது என்ன சொன்னீங்கன்னா, அங்கே வந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்த செஞ்சி மஸ்தானை வந்து தூக்கிட்டு அவசரமாக தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து பொன்முடியுடைய மகனை வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. ஆனால் பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து செஞ்சி மஸ்தான் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தாங்கன்னா, ஏன்னா அங்கே வன்னியர் பெல்ட், அது முழுக்க வன்னியர் பெல்ட், அந்த தொகுதி ஜாதி ஓட்டு வன்னியர் ஓட்டு பெல்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு வன்னியர் மாவட்ட செயலர் ஆக்கி ஒரு வேட்பாளரையும் வன்னியரே, ஆனால் பேசுறதெல்லாம் சமூக நீதி, சமத்துவம், திராவிட மாடல் அப்படின்னு பேசிக்கானுங்க திமுக காரனுங்க. ஆனால் வந்து அங்கே வந்து முழுக்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு முஸ்லீமாக இருந்த ஒரு மாவட்ட செயலாளரை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வன்னியரை மாவட்ட செயலர் ஆக்குனது, அதன் பிறகு வந்து இப்போது வேட்பாளராக ஒரு வன்னியரை நியமனம் பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக வந்து சாதாரணமாக அந்த தொகுதியை விடாது. ஏன்னா இப்போ அதுக்குண்டான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல கோடி ரூபாய் அவங்ககிட்ட இருக்குது, காசு செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டு அவங்க வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அங்கே CV சண்முகத்தினுடைய அந்த அவங்க மாவட்டம் போது அது கட்டுப்பாடு. 2வது CV சண்முகம் வன்னியர்.
அதனால தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிகபட்சமான ஓட்டு விக்கிரவாண்டியிலேருந்து அதிமுகவுக்கு போயிருக்கு. ஓகே. அதாவது 2021 சட்டமன்றம் சொல்றீங்க. இல்லை இப்போ ஓ, இந்த டைம்ல இந்த ஓகே. பாராளுமன்ற தேர்தலையே அந்த தொகுதி வாரியா இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆமா சார். அதில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் வந்து வெற்றியை பெற்றிருக்காங்க. 70,000க்கு மேலே வாங்கி இதை விட கம்மி தான், 40,000 திமுக வாங்கியிருக்கு, அது கம்மி தான், எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஓகே. அதிமுக வந்து 70,000 கிட்ட அங்கேயே விக்கிரவாண்டி தொகுதியிலே வாங்கியிருக்காங்கன்னும் போது இப்போ அவங்களும் வந்து இந்த தொகுதியை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பாஜக பாமக கூட்டணி. அப்போ பாமக என்ன பண்ணணும்னு சொன்னால் அங்கேயும் ஜாதி ஓட்டு பாமகக்கு இருக்குல்ல சார், 1 இயர் பெல்ட் இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ வந்து பாமக வந்து முழுக்க களத்தில் இறங்குவாங்க. அவங்க இறங்குனாங்கன்னு சொன்னா அந்த கூட்டணி சார்பா அவங்க வேட்பாளரை நிறுத்தினாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து சாதாரணமாக விட மாட்டாங்க. அது வன்னிய மக்களுடைய பெல்ட்ன்றதுனால ராமதாஸ் டாக்டர் ஐயாவாக இருக்கட்டும், அவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது அவங்க குடும்பமே கூட இறங்கி, ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு வந்திருக்கு. அந்த பின்னடைவை சரி கட்டினா தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளை யாராவது கூட்டணி கட்சிகள் நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவானுங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்கள வந்து முழுக்க களமாடுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் சுயேட்சையாக நின்று தொடர்ந்து தன்னிச்சையாக நின்று எந்த கூட்டணி இல்லாமல் போட்டிட்டு வருது. இப்போது கடந்த முறை 4% வாக்குன்னும் போது இப்போ இடைத்தேர்தல் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, முழு ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த 4% இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்கணுன்றதுக்காக இது பண்ணலாம். மேபி இந்த ஒரு தொகுதியாச்சும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தமிழக மக்களே, எங்களுடைய அரசியலுக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முனைப்பாக வந்து போட்டி போடலாம். இதை இப்போ பார்த்திங்கன்னா 4 முறை போட்டி அங்கே வந்து நடக்க போகுது. இந்த 4 முறை போட்டியில் திமுகவுடைய அந்த அரசு இருக்குது பார்த்தீங்களா, திமுக இவங்க ஆளுங்கட்சின்றதுனால வந்து கை கொஞ்சம் ஓங்கியே இருக்கும். மிக மோசமான நிலையில் வந்து பணத்தையும் செலவு பண்ணுவாங்க. அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க. எஸ், அந்த ஈரோடு இடைத்தேர்தலை வச்சு நீங்கள் இந்த இடைத்தேர்தலை சொல்லுங்க. ஆமாம். ஈரோடு இடைத்தேர்தலில் நான் வந்து அங்கே போய் நின்று பார்த்தேன். நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து வேட்பாளருக்கு பூத்து ஆரம்பிப்பாங்க. அந்த இது பணிமனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பணிமனை பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்கும் ஒரு தொகுதிக்கு, அதிகபட்சமாக ஒரு 4 இருக்கும், அவ்வளோதான் ஒரு பணிமனை. அந்த பணிமனையிலேயே அந்த எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கிறக்கூடிய நபர் வந்து உட்காரக்கூடிய இடம் தான் கொஞ்சம் பெரிய பணிமனையாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டேபிள், இதேமாரி ஒரு டேபிள் சேர் போட்டு உட்கார மாதிரி பணிமனைகள் தான் இருக்கும். ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒவ்வொரு பணிமனையும் 5000 பேருக்கு மேலே உட்கார்ற இடங்கள் தான் பணிமனையாக இவங்க வந்து திமுக வந்து ரெடி பண்ணியிருந்தது. திமுக ரெடி பண்ணது. நானே அங்கே போயிட்டு அசந்துட்டேன், என்ன இவ்வளோ பெரிய பணிமனை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா டிவி ஃபுல்லாக வச்சுட்டு பயங்கரமாக அந்த ஈரோடு முழுக்க வந்து அது செந்தில் பாலாஜி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜி வந்து அவ்வளோ இது வந்து பண்ணார். அவ்வளோ இறங்கி ஒரு வேலை செஞ்சுருக்காரு பண்ணார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது 2 தொகுதிக்கு வந்து அந்த தேர்தல் லிஸ்ட்டு கொடுத்துறாங்க போலீஸு. இந்தந்த தொகுதியில் வந்து எதிர்கட்சி தலைவர், அதாவது எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு 2 தொகுதியில் வந்து சீமான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இன்னும் யார் யார் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த வார்டு, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பணிமனையில் உட்கார வச்சுக்கிறது. ஓ, ஓகே. இப்போ ஆளே இல்லாத இடத்துக்கு இவங்க பிரச்சாரத்துக்கு போனால் யார் கேட்பாங்க, புரியுதுங்களா? யாருமே கேட்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பணிமனையில் உட்கார வச்சு அவங்களுக்கு திரைப்படங்கள், அதாவது விஜய், அஜித் படங்கள்லாம் காட்டிட்டு அவங்க வீட்டுக்கு மதியம் வந்து வெஜிடேரியன், நான்வெஜ்ஜு எல்லா சாப்பாடும் விநியோகம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து எப்படின்னா போலீஸே பாதுகாப்புக்கு இல்லை. இதெல்லாம் தேர்தல் ஆணையமும் பார்க்கல. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து அப்போவே வந்து அதிமுகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மோதல் முனங்கள் ஆரம்பம் இருந்தது. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். அதனால தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் தேர்தல் ஆணையமும் முழுக்க திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிச்சு தவிர அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் விதிமுறைக்கு முரணான விஷயத்துக்கு ஆதரவாக இல்லை. ஏன்னா போலீஸ் பாதுகாப்போடவே ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து சாயங்காலம் 7 மணி ஆனால் எப்படி இந்த கம்பெனிங்க வந்து வேலையை விட்டு போவாங்க, அதேமாரி ஆண் பெண் குழந்தைங்க எல்லோரும் போகிறாங்கன்னும் போது ஆளுக்கு 1000 ரூபா, ஆணுக்கு பெண்ணுக்கு 500 ரூபா, குழந்தைக்கு 300 ரூபான்னும் போது குடும்பத்தோடு போய் உட்காந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு நம்ம நினைக்கிற திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு
அது ஈஸி தானே அது, ஆமா. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி வந்து பண்ணுச்சு திமுக பண்ணி தான் அவங்க வந்து மெஜாரிட்டியான அதிகபட்சமான ஓட்டுகளை வாங்கி குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 300 கோடின்றாங்க, எவ்வளோ கோடின்றது தெரியல, செலவு பண்ணி அவங்க வந்து இவிகே ஒரு தொகுதிக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு செலவு பண்ண வேண்டியது என்ன சார் இருக்கு? ஒரு தொகுதி தானே. அதான் இடைத்தேர்தல் இல்லையாம்மா, அந்த இடைத்தேர்தலில் மட்டும் தொகுதி தோற்றுதுன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் அதை சாதகமாக பயன்படுத்துவாங்கல்ல. உங்கள் ஆட்சி சரியில்லை, அதனால தான் பாருங்கள் மக்கள் தகுந்த பாடம் புகுத்தி இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றதுக்காக எப்போவுமே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள்ன்றதை விட அதிகமான முறையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பதவிகளை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அமைச்சர்கள்லாம் போய் இறங்கி உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டால் என்ன ஆகும்? எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இறங்கி உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொரு வீடாக போய் கேட்டால் என்ன ஆகும்? பெரும்பாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நம்ம ஓட்டு போட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ஏதாவது சில பல வேலைகள் செஞ்சுக்கலாம், இல்லை எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டோம் எந்த பலனும் இல்லை அப்படின்ற மனப்பான்மையில் ஒரு 5-10% மக்கள் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இவங்க வந்து இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணி தான் இவங்க ஓட்டுகளாக மாற்றுறது. அப்போது இன்றைக்கி வந்து அதிமுக வந்து எப்படி ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பல கோடிகளை செலவு பண்ணி ஈவிகே சிங் இலங்கை அதுக்கும் வந்து காங்கிரஸ் உடைய வேட்பாளர், இவங்க திமுக வேட்பாளர் போது இவங்க அதை விட அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பொன்முடிய மகன் கௌதம் சிகாமணி தான் அந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கணுன்ற எண்ணமா திமுக தலைமைக்கு கௌதம் சிகாமணி. ஆனால் பொன்முடி என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்கு என் பையனுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுங்க, அவன் வேட்பாளரை அறிவிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையிலும் யார் நின்று திமுகவில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செத்துறாங்க. ஓ, அந்த ஒரு இது இருக்கோ? ஆமா சார், 2021 ஒரு புகழேந்தி இப்ப இறந்திருக்காரு. 2019 இடைத்தேர்தல் அப்போ அவர் அதிமுக தானே அந்த எம்எல்ஏ மறைவு. இல்லை அதுதான் சொல்கிறேன், யார் அங்கே எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இறந்துடுறத தொடர்ந்து கொஞ்சம் அந்த ஒரு விதமான ஒரு என்னது மூடப்பழக்கம் அங்கே ஓடுது. ஆனால் இவங்க திராவிட கொள்கை, பகுத்தறிவு, பண்பு அப்படி இப்படின்னு மேடையில் பேசுவானுங்க. ஆனால் இவங்களுக்கும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கௌதம் சிகாமணியை வேட்பாளராக அறிவிக்காமல் வேற ஒருத்தர், அதாவது எப்படின்னா தாமாக சாகக்கூடாது, கட்சிக்காரன் வேற எவனா எம்எல்ஏ ஆகிட்டு சாகட்டும், புரியுதுங்களா? அப்படிதான் திமுக நினைக்கிறது போல இருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து இப்போ அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய நபரை அறிவிச்சுட்டு கௌதம் சிகாமணியை வந்து மாவட்ட செயலாளராக வந்து, அதாவது மஸ்தான். ஏன்னு சொன்னால் கடந்த ரம்ஜான் நோன்பு நேரத்தில் வந்து விழுப்புரம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து மஸ்தான் கிட்டேருந்து மைக்கை பிடுங்குவாங்க யார், பொன்முடி. அப்போ இவர் கேட்பார், நீங்கள் எங்கிட்ட மைக் பிடிங்க, அப்படி 2 பேருக்கு வாக்குவாதம் இருக்கா. அதனுடைய எதிர் வழியாக வந்து திமுக என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் பொன்முடிக்கு ஆதரவாக மஸ்தானுடைய பதவியை வந்து பறிச்சுட்டு தான் பிள்ளைக்கே கொடுக்குறாங்க. யாருக்கு? பொன்முடியுடைய மகனுக்கு கௌதம் சிகாமணி கொடுங்க. அப்போது திமுகவினுடைய இந்த முஸ்லீம் விரோத போக்கு கூட அங்கே வந்து ஒரு விதமாக வந்து ஊசலாடுது. சார், இப்போ அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் நின்று, திமுக வேட்பாளரே நின்று ஜெயிச்சிட்டாங்க. அவர் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குமா, அந்த 2 வருஷம் அவர் உயிரோட கடந்துட்டாரா? அப்போ அடுத்த தேர்தலில் பொன்முடி மகனுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த மூட நம்பிக்கை வந்து தளர்க்கப்பட்டுரும்ல. அது சொல்ல முடியாது எப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ வந்து பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணி தான் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி தலைமை அறிவித்த பிறகு கூட வேண்டாம், அவன் நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு பதிலாக வந்து இவரை நியமனம் பண்ணுங்க. ஏன்னா கடந்த 2 முறை இறந்துட்டாரு, 2 எம்எல்ஏங்களே இறந்துட்டாங்க. 3வது நான் தான் புள்ளியும் போயிட்டா. அந்த ஒரு மூட நம்பிக்கை அமைச்சருக்கே இருக்கு. அந்த மூட நம்பிக்கைனா பாத்துக்கோங்க. அமைச்சருக்கு திமுக இல்ல சார், திராவிட மாடல் சனாதனம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால திமுக மேடையில் அழகா பேசுவாங்க. சரி, இப்போ அந்த தொகுதியிலே 2ஆம் இடம் யாருக்குன்ற போட்டி ஆக்சுவலி எப்பயுமே பாத்தீங்கன்னா முதல் இடத்துக்கு தான் போட்டினே நடக்கும். இப்ப அதை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலுமே 2ஆம் இடம் யாருக்கு, பிஜேபிக்கா அதிமுகன்றதான் அந்த பேச்சே இருந்தது. அண்ணாமலையுமே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த வாட்டி பிஜேபி டைரக்டா களமிறங்காம பாமக மூலமா அந்த கூட்டணி கட்சியான பாமக இறக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பாமக விசஸ் அதிமுக தான் அந்த தொகுதியில போட்டியே இருக்க போகுது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து இந்த 2 கட்சிகள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அதிமுகல சி.வி. சண்முகம் அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாமக விசஸ் அதிமுக எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை அதான் பாமகவும் வந்து அதான் எல்லாருமே வந்து எப்படின்னா, இப்போ அங்கே விக்கிரவாண்டி தொகுதி பிரச்சாரம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்கிறத விட அனுதாபம் மூலியமாக எப்படியாவது வாக்கு பெறணுன்ட்டு தான் முயற்சிப்பாங்க. எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க.
அதிமுகவுக்கு வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஃப்ரெஷ்ஷாக 70,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த ஒரு தொகுதியின் போது. அப்போ அந்த ஓட்டு வாங்கினா அவங்க வின்னிங் கேண்டிடேட் ஆயிடுவாங்க. ஆமா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த இடைத்தேர்தல் பொறுத்தவரை. பட் அதே நேரத்தில் இவங்க வந்து விட மாட்டாங்க. இப்போ பாமக அவங்க வந்து என்ன சொன்னால், டாக்டர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் போயிடுச்சுன்னு சொன்னால் அழுது கூட போயிடுவார். அழுது கூட வந்து அவங்க ஓட்டு வாங்குவாரு. ஆமாம், அழுது நான் வந்து என் சமுதாயத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், என் சமுதாயமே என்னை கைவிட்டீங்களா அப்படின்னு கூட அழுக கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த வன்னியர் சங்கம்லாம் சேர்ந்து முடிவெடுப்பாங்க நம்ம பாமகக்கே ஓட்டு போடலாம் அப்படி சங்கம் முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கா? சங்கம் இங்கே எதுவுமே இல்லைம்மா. வன்னியர்னு சொன்னால் பாமக மட்டும்தான். இன்னைக்கு வந்து பாமகவுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் இருக்குது. மற்ற 58 வன்னியர் சங்கங்கள் இருக்கலாம். அதை யாருமே வந்து பாமகவை அங்கீகரிக்கல, பாமகவுடைய வன்னியர் சங்கத்தையும் அங்கீகரிக்கல. நிறைய பேர் இருக்காங்க. பட் மக்கள் பவர் உள்ளது யாருன்னா பாமக. ஆனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாமகவுக்கு இப்படி ஒரு படுதோல்வி வர காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சது தான். ஏன் சொன்னீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த முறை முதல்வராக எடப்பாடி இருக்கும்போது நமக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு வழங்கினார். அந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த நபருக்கு கூட நம்ம வந்து கூட்டணி வைக்காமல் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தாங்க. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி கூட தோக்க காரணம். இல்லைன்னு சொன்னால் அவங்க சாலிடாக வன்னி மக்கள் ஓட்டு போட்டிருந்தாவே சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருப்பாங்க. வேற எந்த சமூகமும் வேண்டாம், வன்னிய மக்களே ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த வாட்டி 2 மகள்கள் யாரு அன்புமணியுடைய 2 மகள்கள் எல்லாம் குடும்பமே போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுவும் பரிச்சயமான தர்மபுரி தொகுதி தான். ஆமாம்மா, ஏற்கனவே வந்து அன்புமணி ஜெயிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் டாமினேஷன் உள்ள ஒரு பகுதி வன்னியர். ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டாங்களோ சார்? நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களே இருக்கட்டும், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது நம்ம தொகுதி, நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஜெயிச்சிருக்காரு, தோத்து இருக்காருல்ல. ஓகே. கடந்த முறை டாக்டர் செந்தில் ஜெயிச்சார் இல்லைங்களா, அப்போ அன்புமணி நின்று தோத்தாரு. இப்போ வந்து மனைவியை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. பட் இந்த முறை கூட்டணியின் போது அந்த வன்னி மக்களை ஏற்றுக்கல பாமக வந்து. ஏன்னா அதை டாக்டர் தான் அதை பிரச்சாரத்தை அப்படி கொண்டு போனார். நம்ம எக்காலத்திலையும் வந்து பாஜக அரசு கூட பயணிச்சுன்னு சொன்னால் வன்னிய மக்களினுடைய பொருளாதாரம் மற்றும் கல்வி வேலைவாய்ப்பு இது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையே இருக்குது யாருன்னா பாஜக தான் அப்படின்ற மாதிரி அவரே தான் வந்து அந்த வன்னிய மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி அரசியல் காரணங்களுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படி காயடிக்கும் போது அப்போது அவர் மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த வாட்டி வந்து பாமகவை தவிர்த்துட்டு நம்ம வந்து திமுகவுக்கு போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்கன்னு தோணுது. சரி, இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு தொகுதியாவது நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது திமுக, பிஜேபி, அதிமுக இவங்க எல்லாருமே அப்போ பணப்பட்டுவாடா செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும்? நிச்சயம். எப்படி வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அந்த மக்கள் வந்து எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு 2 மாதம் கடைசியாக 2 மாதம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு 1 மாதம் 1.5 மாதம் வந்து யாருமே வேலைக்கு போகல. பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் எல்லாம் வந்து இழுத்து மூடிட்டான். ஏன்னா வேலைக்கு போன ஆமாம், ஏன்னா வேலைக்கு போயிட்டு அவன் காலையிலேருந்து சாயங்காலம் கஷ்டப்பட்டு ஒரு 500-600 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரும்போது இங்கே வந்து மனைவி தான் புள்ள குட்டியோட போனோம்னா 2,000 ரூபா 1,500 ரூபா கழிச்சு 3 வேளை சோறு கிடைச்சிருந்தும் போது இந்த 1 மாதத்துக்கு வந்து நிறைய அந்த மக்கள் அங்கே இருந்த தொழில் நிறுவனங்களே வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிடுச்சு. அந்த எல்லாமே வந்து அப்படி போயிட்டாங்க. வட இந்தியர்கள் கூட ஈரோட்டில் தங்கியிருந்த வட இந்தியர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனிகள் லீவு போட்டு இதேமாரி, ஏன்னா ஆட்கள் வேணும் இல்லையா. இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வராருன்னா பெரிய மாஸ் காட்டணும். மாஸ் காட்டணுன்னா அவ்வளோ மக்களை இறக்கணும். எங்கேருந்து எல்லா பொதுமக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை ஸ்டாலினையோ அல்லது எடப்பாடியோ அல்லது எந்த அரசியல் கட்சி தலைவரையும் பார்க்கணும்னு ஆர்வ கோளாறுல வர காலம்லாம் அது மலை ஏறி போச்சு. அது கலைஞர், அண்ணாதுரை, ஜெயலலிதாவோட கலைஞர் இல்லை, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படியோட முடிஞ்சு போச்சு. தவிர இப்போல்லாம் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கு வந்து பாரு நீ இவ்வளோ வட்டம் சார்பாக ஒன்று 200 பேரை கூப்பிட்டு வரணும். அவன் எங்கே போய் தேடுவான் மக்கள்? அப்புறம் தான் ஹிந்திக்காரன் எவன் இருக்கானோ காசு கொடுக்குறான் வான்னு சொல்லி வண்டியை தூக்கி போட்டு போய் அங்கே நிப்பாட்டணும் இல்லைங்களா, கொடியை கொடுத்து கையில். அப்போது
அங்கே இருந்த தொழிலுக்கு வந்து யாருமே போகல. ஏன்னா இது வந்து அதை விட இது வந்து ஈஸியாக இருக்குது. 1 ஹவர் 2 ஹவர் தான். சும்மாவே நோவாம காசு வாங்கிட்டு காசு வந்துடலாம். அப்போ இப்ப மக்களே வந்து ஹை ஜாலி இடைத்தேர்தல்ன்ற அளவுக்கு குஷி ஆயிடுறாங்க சார். இல்லை அது நீங்கள் வந்து அந்த நேரத்தில் மீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல போல இருக்கு. மீம்ஸே போட்டாங்க, எங்கள் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வராதா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஏங்கினதா மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா. அப்போது அதே ஒரு நிலை வந்து நிச்சயம் விக்கிரவாண்டிக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சார் ஆக்சுவலி டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி எலெக்ஷனு. நாம் தமிழரோட நிலைப்பாடை பற்றி பேசுவோமே. அதில் வந்து ஒரு படித்த பட்டதாரி பெண்ணை தான் வந்துட்டு இப்போ சீமான் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு நார்மல் ஃபேமிலியை சேர்ந்த படித்த ஒரு பட்டதாரி பெண். ஸோ இப்போ அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் நீங்கள்? இப்போ நாம் தமிழருக்கு வந்து மாநில அந்தஸ்து வேற கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த தேர்தல் வந்து மாநில அந்தஸ்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் தேர்தல் சீமானுக்கு. அது எப்படி பார்ப்பான்னு இல்லை, நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில் பார்த்தா ஏற்கனவே எம்எல்ஏக்கெல்லாம் ஆண்ட கட்சிகளுக்கு போகிறத விட 3வது இடத்துல இருக்கக்கூடிய 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு விக்கிரவாண்டி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது வரலாற்றில் வந்து அது ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏன்னா இடைத்தேர்தல 2வது 3வது 4வது கட்சியில இருந்து யாருமே ஜெயிக்கல இல்லையா சார்? அது வந்து நிச்சயம் வந்து அது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ, அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது உண்மையிலே வந்து விக்கிரவாண்டி மக்களுக்கு அது மிகப்பெரிய பெருமையாக சேரும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் அங்கே வந்து கள நிலவரம் வந்து அப்படி வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன் சொன்னாங்க எல்லாம் பாமர மக்கள். அப்போ அந்த பாமர மக்கள் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு யார் என்ன உதவி பண்ணுறான்றது தான் பார்க்குறாங்களே தவிர கொள்கை கோட்பாடு யாருமே பார்க்கறது இல்லை. அப்படி கொள்கை கோட்பாடெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா என்றைக்கோ இந்திய அரசியல் மாறி இருக்கும். மக்கள் இப்போ பார்க்கறது இல்லை. ஏன்னு சொன்னால் யார் காசு கொடுப்பான், அதிகமாக யார் காசு கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டு போவோம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கே வந்து எப்படின்னா ஏற்கனவே 4% வாங்கியிருக்காங்க. இன்னும் 1-2% கூட வாய்ப்புகள் இருக்கே தவிர ஆனால் வெற்றி பெறுமா அப்படின்றது ஏன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து முழுக்க வந்து திமுக அதிமுக எல்லாமே ஒரு சாதிய பின்புலம் கொண்ட ஒரு வேட்பாளர்கள் தான் நிப்பாட்டுறாங்க. ஓகே. இப்போ நாம் தமிழர்ல இவங்க அந்த ஜாதிய கோட்பாடு இல்லாதவங்கிறீங்களா? தெரியல அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்கள அவங்க வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல. ஓகே. இல்லை சீமான் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு அவர் யோசிச்சு தான் அதை செஞ்சிருப்பாரு. இப்போ மேபி இந்த ஜாதி பற்றி அவர் யோசிக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இருக்கு. பட் அவர் அது அந்த அந்த வேட்பாளர் என்ன சமூகம்ன்றது இல்லை. இப்போ திமுக அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்து பக்கா வன்னியர். ஓகே. அதிமுக இனிமே அதே தான் சொல்லுவாங்க. பாமக அறிவிச்சாலும் வன்னியர் தான் அறிவிப்பாங்க. அது இந்த மாதிரி. இப்போ அதிமுக ஒன்றும் அறிவிக்கல. அறிவிச்சா அவங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்கள்ட்ட அறிவிப்பார். ஏன்னா சிவி சண்முகம் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க, அறிவிப்பாங்க. அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சி வந்து யாரை அறிவிப்பாங்கன்றது தெரியல. அந்த அறிவிப்பை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அது சமூகம்ன்றது தெரியல. சரி, இப்போ இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்வி 2026 சட்டமன்ற தேர்தலின் எதிரொலி அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஆளும் கட்சி ஜெயிச்சாதான், இல்லை ஆளும் கட்சி தோத்துட்டா எதிர்கட்சிகளை என்ன சொல்லணும்னா மக்களுக்கு அதிருப்தி, அதனால நீங்கள் யாரும் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலன்னுவாங்க. ஜெயிச்சுட்டா ஆளும் கட்சி சொல்லும் எங்களுடைய 3 ஆண்டு ஆட்சியை பார்த்து தான் வந்துட்டு மக்கள் இப்போ ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சார். ஸோ இந்த தேர்தலோட வெற்றி தோல்வி 2026 சட்டமன்ற தேர்தலை பாதிக்குமா? அதெல்லாம் பாதிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பாதிக்கும்னு சொல்லுவாங்க அரசியல் விமர்சகர்கள் வந்து இல்லை பாதிக்கும், பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்படும், அதுதான் இது அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர இடைத்தேர்தல் என்பது வேறு, பொது தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் மக்களுடைய மனசு வேற, பொது தேர்தலில் மக்களுடைய மனசு வேற. இடைத்தேர்தலில் பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சுட்டு போட்டுண்டா அப்போதான் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க. அந்த ஆளுங்கட்சியும் வந்து சாதாரணமாக வந்து ஏதோ ஓட்டு கேட்டு போட்டோம் போடாட்டி போட்டோம்னு சொல்லிட்டு போகிறதும் இல்லை. அவங்களும் வந்து பல கோடி ரூபாயை வந்து இறைச்சி பல நிவாரணங்களை வந்து அறிவித்து அங்கே ரோடு போடாத தெருவுக்கெல்லாம் ரோடு போட வச்சு, தண்ணி வராத வீட்டுக்கெல்லாம் தண்ணி வர வச்சு, இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க இந்த ஆளுங்கட்சின்றது. புரியுதுங்களா? அப்போ பண்ணி அதை வந்து எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு வருது. பட் இந்த இடைத்தேர்தலை வச்சு நம்ம பொது தேர்தலை வந்து நம்ம வந்து பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா அப்படின்றது நம்ம பார்க்க முடியாது.
ஓகே. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அவங்க பாராளுமன்றத்தில் தேர்தலில் 40 தொகுதி 40 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தெம்புல அந்த கட்சி கூட்டணி இருந்தாலும் அவங்க ஓட்டு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தா பெரிய ஓட்டு விகிதாச்சாரத்தில் இல்லை. இல்ல. ஓகே. புரியுதுங்களா? திமுகவுடைய ஓட்டு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 24 தான் வருது. லாஸ்ட் டைம் விட குறைஞ்சிருக்கு. குறைஞ்சி தான் இருக்குது. இப்போ அதிமுகவுடைய ஓட்டு 21 இருக்குது. அங்கே பார்த்தா 2 3% வாக்கு தான் வந்து வித்தியாசம் இருக்கே தவிர பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. அது திமுகவுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளிப்படையாக பேசும்போது நாங்கள் 40 நின்னோம், நான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு விதமான கலக்கம் இருக்கும். அதனுடைய எதிர்வலியாக தான் என்ன பண்ணுறாரு, ப. சிதம்பரம் சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, தமிழிசை சொல்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி வளரக்கூடாது, நாம் தமிழ் கட்சி வளர வளர அது மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு போகும். என்ன ஆபத்தான நிலைக்கு போகும்? அவங்க வந்து என்ன ஆயுதம் தூக்கி போராடலாம்னு சொல்கிறாங்க. இல்ல சார், பயம் தானே. சடனா ஒரு கட்சி வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டா இத்தனை வருஷம் இருந்த நான் என்ன கட்சிகள். சொல்கிறேன், ஆயுதம் தாங்கிய அமைப்பு ஆயுத போராட்டம் நடத்துகிறாங்கன்னும் போது அதை கண்டு பயப்படலாம் அரசியல்வாதிகள். ஓகே. நம்மளை தூக்கிட்டு வச்சு எங்கன்னா துப்பாக்கியில் சுட்டு தள்ளிட்டு காசு கேட்பானுங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணலான்னு. அரசியல் தானே அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம், எங்களுக்கு தமிழ் தேசியம்தான், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா சீமான்? அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்துக்கிட்டு தான் ஒரு ஆளால் அப்படியெல்லாம் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க இது பண்ண முடியும். அப்போது அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவர் சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தமாக இருக்கலாம். ஆனால் அவர் நின்று அவர் வந்து தேர்தலை போட்டியிடுறவரை வந்து அவர் வந்து வளர வளர ஆபத்துன்னு சொன்னால் யாருக்கு ஆபத்து? இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு தவறான கண்ணோட்டம் பெனாத்தல்ன்றது மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு. ஆமாம் சார். இப்போ அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி சார் எல்லா தேர்தலும் கிட்டத்தட்ட 9 தேர்தலில் அவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் 9 தேர்தல் தோல்வி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் உட்பட. அப்ப இந்த இடைத்தேர்தல் அவருடைய கணிப்பு வந்து சி.வி. சண்முகம் சொல்றதா கூட இருக்கலாம். ஆனா உட்கட்சியிலே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றா. ஏன்னா வேலுமணி ஒன்று சொல்றாரு, சி.வி. சண்முகம் ஒன்று சொல்றாரு, ஜெயக்குமார் ஒன்று சொல்றாரு, அதை தான் அண்ணாமலையும் கோடிட்டு காட்டுறாரு, உங்க கட்சிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. அப்ப இதெல்லாம் இது பண்ணி அவர் இடைத்தேர்தல் எப்படி சந்திப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களா 9 தேர்தல் ஆமா சார், இந்த நாடாளுமன்றம் அவர் தலைமையேற்று 9 தேர்தல். 9 தேர்தல். அந்த 9 தேர்தலில் 8 தேர்தலில் அவருக்கு வந்து அவராக சுயமாக முடிவு எடுக்கிற நிலையில் கட்சியும் இல்லை, அவரும் இல்லாமல் தான் இருந்தார். ஓகே சார். அதை இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாஜகவுடைய பிரஷர் இப்படி அப்போ உட்கட்சி பூசல் இருந்தது தான். கேளுங்க, அநேகமாக பயங்கரமான ஒரு நெருக்குதல் இருந்து இந்த முறை மட்டும்தான், இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் அவங்க தன்னிச்சையாக சிந்திச்சு இப்போ வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. இதிலே வந்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 1% வாக்குகள் அதிகம் தான் பெற்றிருக்காங்கன்னும் போது நிச்சயம் வந்து அதிமுக வந்து அப்படி அடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் முடியாது என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய ஓட்டு வங்கியை பார்த்தா புரியுது இல்லைங்களா அவங்களுக்கு. சரி, இது ஒன்று மட்டும் கேட்குறேன், 1% அதிகமாக வாங்கி இருக்குன்றீங்க. தொடர்ந்து 2 முறை 3 முறைலாம் முதலமைச்சர் இருந்த கட்சி தானே அதிமுக. அப்ப இந்த 1% வாக்கு அவர் அதிகமா வாங்கினது ஓகேப்பா, 1% வாங்கியிருக்கோம் அதிகமா அப்படின்னு அவர் இது பண்ணிக்கலாம். மாமா, நீங்கள் வந்து ஒரு வாகனமே சரி, ஒருத்தர் ஓட்டிகிட்டே இருந்து இன்னொருத்தர் ஓட்டும்போது உடனே செட் ஆகாது. அதேமாரி தான் ஒரு கட்சி. எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தவொன்னே அரியணை ஏறிட்டாங்களா? இல்லை. சேவல் சின்னத்தை நின்னாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, அவங்கள பேருக்கு ஏற்படுத்தினாங்க, ஏதோ பண்ணி தோல்வி வெற்றி இப்படி தான் அவங்களும் ஒரு நிலைக்கு வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு அந்த இடத்த ஏன் சொன்னாங்க, இவங்க யாருமே எம்ஜிஆர் இருக்கும்போது எனக்கு பிறகு இவர் தான் முதல்வர் ஆவாருன்னு சொல்லிட்டு சாகலை, ஜெயலலிதா சாகும்போது எனக்கு பிறகு இவங்க தான் சொல்லிட்டு சாகலை இல்லையா அதிமுக பொறுத்தவரை. இப்போ திமுகவை பொறுத்தவரையிலே அது வாரிசு மாரி வருது. கலைஞருக்கு பிறகு இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, எனக்கு பிறகு உதயநிதின்றாரு, உதயநிதி என்ன பண்ணுறாரு, எனக்கு பிறகு கருணாநிதி, என்ன இன்பநிதி, எத்தனையோ நிதின்னு பேர் பாருங்கள். கலைஞர் எவ்வளோ பேர் வச்சுருக்காரு, நீதின்னு வைக்கல, நிதின்னு தான் வச்சுருக்காரு. அவருக்கு பொருளாதாரத்தின் மீது தான் அவருக்கு குறி. எல்லோரும் அவர் குடும்பத்தில் யாருக்கு பார்த்தா நிதின்னு தான் பிறப்பாருங்க பேர், அப்படி வச்சிரு அப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு. இப்போ அதிமுக பொறுத்தவரை அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் தெரியாது, ஜெயலலிதா திடீர்னு தான் வந்தாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு யார், எல்லாம் நம்மளாம் நினைச்சோம் சசிகலா தான் அப்படின்னு. சசிகலாவுடைய தலைமை அவ்வளோ சாதாரணமாக யாரும் அடித்து ஒழித்து அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு நினச்சோம். திடீர்னு எங்கேருந்து ஒரு மனுஷன் வராப்புல வரும்போது பார்த்தா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா ஏதாவது பேச்ச என்ன இந்த ஆளெல்லாம் அதிமுக லாய்க்கு வராது அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டமைப்பை வந்து சீர்குலைஞ்சிருந்த அந்த கட்டமைப்பை வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு சீர்குலைஞ்சிருந்த கட்டமைப்பை அப்படி ஒரு பிடிக்குள்ளே கொண்டு வந்து முதல் தேர்தலில் வந்து அவர்
இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் பொதுப்படியாக நம்ம பார்த்தோம் சொன்னால் அவங்களுக்கு அதிமுக வெற்றி தான் அது, தோல்வின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல விதமான இருக்கு. இப்போ பாஜகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு யார் வெற்றி பெறணும் தெரியல, 2வது இடத்துக்கு யார் வரணும். ஆமா, போட்டியே 2வது 2வது அந்த வேலையை வந்து பாஜக வந்து இந்த முறை செஞ்சு. ஏன்னு சொன்னால் கூட்டணியில் வந்து இவங்க இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எப்படியாவது அதிமுக வந்து 2வது இடத்துக்கு வர விடக்கூடாது. அதிமுக மட்டம் தட்டணுன்றது என்னன்றீங்க? பாஜக என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வட இந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஓட்டு வங்கியே சாதிய இந்துக்கள் தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதிய இந்துக்களுடைய ஓட்டு வங்கி முழுக்க முழுக்க அதிமுக பக்கம் போகுது. அப்போ அதை அடித்து எடுக்கணுன்றது தான் பாஜகவுடைய திட்டம். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க வேட்பாளரை வந்து நிப்பாட்டாதுன்னு சொல்கிறதோட அதிமுகவை எதிர்ப்பதை விட அந்த அதிமுக வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர் நின்னாங்க இல்லையா, அந்த வேட்பாளர் வேலை செய்யாத அளவுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ணது பாஜக. இந்த வாட்டி பணத்தை செலவு பண்ணி அதிமுக யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு வேலை செஞ்சிருந்தாங்க. ஏன்னு சொன்னால் அந்த 2வது இடத்துக்கு வரணும். நம்ம அதிமுக ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் காட்டணும் இந்த பாராளுமன்றம். அதை மீறி அவங்க வந்து இவ்வளோ வாக்கு இல்ல, அதிமுக தான் 2வது இடம். 24 இடங்கள்ல அதிமுக 2வது இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ அதிமுகவுக்கு அது ஒரு வெற்றி பாதையாக தானே பார்க்க முடியும். அதனால அதிமுக 9 தலைமை ஏற்று 9 தேர்தலை சந்தித்தாலும் 9 தேர்தலில் 8 தேர்தல்லையும் அவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிற நிலை, எப்படி எம்ஜிஆர் எடுத்தார், எப்படி ஜெயலலிதா முடிவு எடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து எடப்பாடி எடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் முதல் முறையாக அவர் தன்னிச்சையாக முடிவு எடுத்த ஒரு தேர்தல். அப்போ இந்த தேர்தல் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்கு முன்னாடி இந்த 8 தேர்தல்கள் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இது ஒண்ணும் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கேஸ் போட்டு சின்னத்தை மீட்டு கட்சியை மீட்டு இதெல்லாம் பண்ணாரு. பட் இருந்தாலும் இந்த தோல்விங்கிறது கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும். சுணக்கத்தை ஏற்படுத்தினா இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நெருக்குதல், மாநில அரசு மட்டும் இல்லை மத்திய அரசுடைய நெருக்குதல், அப்படி இருந்தும் கூட அவங்க இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் யாருக்குன்ற அந்த சலசலப்பு தான் போயிட்டு இருக்கு. பாமக விசஸ் அதிமுக விசஸ் திமுக விசஸ் நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டி தான் சார் நடக்க போகுது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி எலெக்ஷனு, 13ஆம் தேதி கவுண்ட் பண்ணி ரிசல்ட். எனக்கு என்னன்னு சொன்னால் விக்கிரவாண்டி மக்கள் வந்து இந்த முறை நாம் தமிழருக்கு போட்டால் நல்லது இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது நிச்சயம் அது ஒரு வரலாற்றில் வந்து ஒரு மைல்கல்லாக அமையும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு தேசிய சித்தாந்தம், தேசிய சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றி அது வந்து தனித்துவம் பெற்று இன்னைக்கு வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு வந்து முதல் முறையாக விக்கிரவாண்டி தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாங்கன்னா, அப்போ வந்து அந்த தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்கன்னா அது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமா சார், உங்க கருத்துக்களை வந்து ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்கு, நாம் தமிழர் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க, இல்லை எந்த கட்சியில இந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.